சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதமும் இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த குரு என்ன பலன்களை கொடுக்க போகிறார்? சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் குரு 5, 8க்குடையவர். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்தில் இருந்து அவர் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 10ஆம் இடத்திற்கு குரு வந்தால் பதவி பறிப்போன்ற ஒரு சொல்லாடல் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்தவரும் 5, 8க்குடையவர். 8 என்பது தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமாகும். இந்த காலகட்டம் 8ஆம் இடம் என்ற ஒரு வலி, வேதனை, ஒரு அலைச்சல், திருச்சல், வேலை பளு இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மை இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே காணப்படும். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 4 நமக்கு 6ஆம் இடங்களை பார்க்குறார். 6ஆம் இடம் தான் நமக்கு தொழில் ஸ்தானம். இது வரைக்கும் ஒரு தொழிலில் ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் வேணுன்றவங்களுக்குலாம் தொழிலில் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு இடம் மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப பொருளாதாரத்திலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோம், ஒரு பண வருவாயே வருமா அப்படின்னா கூட மொத்தமாக வரலனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பகுதியாக ஒரு 10,000 ரூபாய் வரணும்னா நமக்கு ஒரு 3 பிரிவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இந்த காலகட்டங்களில் கடந்து வந்துடணும். அறியாத தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. நல்லா தெரிந்த விஷயங்கள் தான் இந்த காலகட்டம் செய்யணும். அதே போல் குருவானவர் நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வக்ர நிலையை வேற அடைவார். அந்த 4 மாத காலமும் நம்ம கோச்சாரத்தில் குரு வக்ரத்திலேயே இருக்கிறாருன்னா அவர் எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான செயல்பாடுகளை பக்காவாக செய்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் குருமார்களை வழிபடுவது நமக்கு மூற்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மதிப்பு கொடுப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் குருவுக்கான ஒரு பரிகாரமே அப்படின்னு சொல்லலாம். வாக்கால் தொழில், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வாக்கால் தொழில், அதே போல் தொழிலில் இது வரைக்கும் 10 குரு வரதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், புகழ், பதவி, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். அதாவது குரு 10ல் பறிப்போகுமா அப்படின்னு கேட்குறத விட ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம். அப்போ இது வரைக்கும் தொழிலே இல்லாமல் இருக்கிறவங்க தொழில் கிடைக்கும். இப்போ தசாபதியே சிறப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொழிலில் மேலதிகாரி, உடன் பணி புரிபவர்களை, ஏன்னா 8க்குரியவரும் அவர் தான். அதனால் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 8ஆம் இடமும் 5 குறிக்கும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கும் தசாபதியில் 5ஆம் இடம் போயிட்டுருக்குது அப்படின்னா தொழிலை ஒரு மனநிறைவோடு செய்யுங்க. எந்த ஒரு தொழில் இருந்தாலுமே மனநிறைவோடு செய்யணும். கோபத்தில் வேலையை விட்டு வந்துட்டுன்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. இதே தசாபதியில் சிறப்பாக இருக்குமா அப்படின்றவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு விரிவு, ஒரு விஸ்தாரப்படுத்துவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் 2ல் குரு ஒரு சிலருக்குலாம் ஒரு குழலில் வாக்கால் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதற்கான ஒரு பிரயாணங்கள்லாம் கிடைப்பதெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு, அதே போல் இந்த பூமியிலேருந்து இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பவர்களுக்கு, அதே போல் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு, கடல் கடந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக செல்லுங்கள். ஒரு சிலருக்குலாம் அதில் ஒரு தடையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ அந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீக்கி கொடுங்க. அந்த தடைகள் இருக்குதுமா அப்பப்போ அப்படின்றவங்களுக்கு விநாயகருக்கு ஒரு வழிபாடு பண்ணி விநாயகர் காரிய சித்தி மாலையை கேட்டுட்டு நீங்கள் அதற்கான ஒரு 21 சுற்றி ஒரு சிதறகாயை உடைக்கும் போது உங்களுடைய தடைகள் அங்கே நீங்கிக்கான ஒரு காரியம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு அவங்களுக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இருந்தாலும் கூட கொஞ்சம் குடும்பங்களை அனுசரித்து செல்வது, ஒரு வேலை போல் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கொஞ்சம் போடுற முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் கேட்ட ஸ்கோர்ஸ் கிடைப்பது, அதற்காக ஒரு இடம்பெயர்வு பண்ணுவது, அதற்கான பணம் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் வாங்கிக் கொள்வது இதெல்லாம் அதுக்கு முயற்சி ஒரு தடவை போகிறத விட ரிப்பீட்டடாக போடணும். நம்ம இந்த காலகட்டம் ஒரு தடவை முயற்சி செய்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா குருவின் சிறப்பு பார்வை நம்மளுக்கு 6ஆம் இடத்துக்கும் விழுது. அப்போ நம்ம எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும், எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும், இல்லை அரசு தேர்வுகள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் நின்று சாதிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான
தேவைகளை பூர்த்தி செய்வது, வீடு, அதாவது நிரந்தர ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது. ஏன்னா 4ஆம் இடமே நமக்கு செவ்வாயுடைய வீடு. அப்போ தொழிலுக்கான ஒரு இடம், இல்லை ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவது, இதற்கான ஒரு லோன் போட்டு வாங்கும்போது இந்த கிரக ஆக்டிவேஷன்லாம் அதுக்கு சிறப்பாகவே உதவி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை வீட்டுக்கான ஒரு ரெனோவேட் பண்ணியாவது இந்த காலகட்டம் பராமரிப்பு பண்ண, இல்லை வீடு மாற்றம் இடமாற்றம் செஞ்சேன், இல்லை தொழிலுக்காக நான் இடம் மாறினேன் என்பதெல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியம், நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, அதே போல் அதற்கான ஒரு மருத்துவம் கை கொடுப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு இருபடியாக இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து எதிர்த்தரப்புக்கு நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. வாய் வார்த்தைகளை அதிகம் விட்டுறாதீங்க. கருத்து சொந்தம் சொல்லக்கூடாது. தசாபுதியே கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துடணும். உணர்வுபூர்வமாக இந்த காலகட்டம் முடிவெடுக்கக்கூடாது. அறிவு சார்ந்து முடிவெடுக்கணும். நம்ம உழைப்பை, உங்களுக்கான உழைப்பை ஏன்னா போடும்பொழுது இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதில் மூத்தவங்க நீண்ட தூர தலையாத்திரை, ஆன்மீக பயணம் இதெல்லாம் செல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதற்கான ஒரு பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு சிலர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்தா கூட இன்னும் ஒரு வருடம் வந்து நீங்கள் பணியில் இருங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு சிறப்பாகவே இருக்கும். அது வந்து 8 என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில நன்மைகள் இந்த காலகட்டம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த ஒபிசிட்டி, தைராய்டு, டயாபெட்டிக்கு, அதே போல் நம்மளுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுதுலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறு, அதே போல் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட, பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்னத்திரை, பெரிய திரைன்றது மட்டும் இல்லாமல் திரைக்கு முன்னால் பின்னால் வேலை செய்பவர்கள் எவராக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடும்பொழுது உங்களுக்கான வெளிநாட்டு கல்வியோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களோ அடைவர். அதே போல் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்களில் போய் ஈடுபட்டுறக்கூடாது. இப்போ தொழிலில் வந்து முதலீடு செய்யறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் சுய ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தசாபதியில் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த முடிவுகளை வந்து மேற்கொள்ளலாம். மற்றபடி இந்த காலகட்டம் வந்து நம்ம வாய் வார்த்தைகள், ஜாமீன், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும். மற்றபடி நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து கடன் கிடைக்குதுன்னு இந்த அதிகப்படியாக கடன் தாராளமாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கடனை வந்து ஒரு 4-5 இடத்துல கடன் இருக்குன்னா அதை வாங்கி நம்ம பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி செய்வது இந்த காலத்தில் நடைபெறும். ஆனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. அதே போல் எதிரிகள் யார் என்பது நம்மளுக்கு இந்த காலகட்டம் தெரிஞ்சிடும். அதனால் எதிரிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நமக்கு. அதே போல் இந்த காலகட்டம் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா சனி ராசியை பார்த்து கொண்டே இருப்பார் நம்மளுக்கு இந்த காலகட்டம். ஆனால் உடலில் இருக்கக்கூடிய சோம்பலை வந்து கலைக்கணும். அதே போல் பெண்களும் இந்த காலகட்டம் வந்து ஜிம்முக்கெலாம் போய் உடம்பை வந்து ஆண் பெண் பேதமன்றி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைக்கும்பொழுது எக்ஸசைஸ் செய்கிறதோ இல்லை யோகா இல்லை ஜிம்முக்கு போகிறதோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய வருமானம், குழந்தைகள் இல்லை நலம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் கடல் கடந்து போவது, அவர்களுக்கான திருமணத்திற்கான ஒரு சுப விரயங்கள் இதோ இந்த காலகட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியாச்சு. குரு 10ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று யாரும் சிம்மராசினர் லக்னக்காரர்கள் கவலைப்பட தேவை கிடையாது. உங்கள் தொழிலிருந்து ஒரு மாற்றம், கோபத்தை குறைத்து நம்முடைய வேலையில் வந்து ஒரு எந்த வேலையை செய்தாலும் வேலையை மனைவரோடு செய்யுங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்ட்டு போகாமல் இருந்துடக்கூடாது. சனியினம் காரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த வேலையிலேருந்து நீங்கள் மாறுதலுக்கு முயற்சிக்கும் போது நிச்சயமாக ஒரு சிறப்பான வேலை உண்டு. குரு வக்ரம் பெறும் காலங்களில் கூட சிறப்பான மாற்றங்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. எந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது பற்று, எந்த ஒரு குடும்ப உறவுகள் மேலேயோ இல்லை எந்த விஷயத்திலையும் பற்று இல்லாமல் இருக்கும் பொழுதும் பொருளாதார விஷயங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் வந்து கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர் தரப்புக்கு நல்லா இருந்தால் தாராளமாக செய்யலான் இருக்கேன். கணவன் மனைவி இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும், ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதுவும் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான்.
உங்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்திகளும் நீங்கள் கை கொடுக்கும்போது குருவானவர் தனப்பிராப்தி நிச்சயம் உண்டு. ஏதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். நல்லா ஒரு உடல் ஆரோக்கியம், ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்ததுன்னா கூட நோய் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமும் கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தனித்து நின்று ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிரகங்கள்லாம் இதுவாக இருக்குது, நீங்கள் அப்படியே முடங்கிடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. 6 என்பது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியுடைய பாக்கியம் கிடைக்கும்போது ரொட்டீன் லைஃபை அன்றாடத்துக்குரிய செயலில் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வந்தாலே அது பெரிய விஷயம். இறைவனுக்கு பெரும் நன்றி சொல்லிக்கோங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் இறைவனுக்கு மனதார நம்ம நன்றியை சொல்லும்போது உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்களும் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் குருவின் தலமான ஆலங்குடிக்கு சென்று ஒவ்வொரு முறை வருவது ரொம்ப சிறப்பு. இல்லை வியாழக்கிழமை தோறும் குருவுடைய வழிபாடு பண்ணுவதும், அதே போல் நிறைய கொண்டைக்கடலை பிரசாதமாக செய்து தானமாக கொடுப்பதும், உங்களுக்கு சிவன் கோயில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை வழிபடுவது, அங்கே நம்ம உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரும்பொழுதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது தானம் கொடுக்குறோம் அப்படின்னா மஞ்சள் நிற வேட்டி துண்டு இல்லை மஞ்சள் நிற புடவையை தாம்பூலத்துடன் வைத்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் நீக்கப்பட்டு உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு ஆகும். எப்போ குருவினாலே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அதனால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் படிக்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, இல்லை அவங்களுக்கு விளையாடுறதுக்கு பொம்மை, ஒரு இனிப்பு எது வாங்கி கொடுத்தாலுமே அங்கே குருவுக்கான பிரீத்தி, பெரியவங்கக்கிட்ட நிறைய மரியாதை கொடுக்கணும். இந்த காலகட்டம் பெரியவர்களை மதிப்பது, சூரிய வழிபாடு செய்வது, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது, இதெல்லாம் தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலத்தை கொடுக்கும் சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய 3 தீபங்கள் வியாழக்கிழமையில் ஏற்றுது, அது நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றும்போதும் கொண்டக்கடலை பிரசாதமாக கொடுக்கும்பொழுது பசுவுக்கு உங்களால் முயன்ற அந்த உணவு கொடுக்கறது, அதில் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரஸ்ட்டுங்களுக்கு பணம் கொடுப்பதெல்லாம் செய்யும்பொழுது இன்னும் இந்த குருவானவர் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார் என்றால் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த காலகட்டம் சஷ்டி கவசம். ஆனால் திருச்செந்தூரில் குருவாக இருக்கக்கூடியவரே நம்முடைய முருகப்பெருமான் தான். வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும். ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி யார் உங்களுக்கு நன்மை செய்வார்? பாக்கியாதிபதி என்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்ய பாக்கியதப்பட்டவரே. அதனால் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு வள்ளல் உங்களுக்கு வாரி கொடுக்க நினச்சிட்டாருன்னா யாரும் உங்களை தடுக்க இயலாது. அதனால் இறை வழிபாடு மூலம் இந்த காலகட்டங்களையும் செழிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். சிம்மத்திற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. காலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக ஊக்கப்படுத்துது? இந்த குருவானவர் 10ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு பதவிகளை தரப்போகிறாரா, இல்லை நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தரப்போகிறாரா, அது பொருளாதார ரீதியாகவா, இல்லை உறவுகள் ரீதியாக உங்களுக்கு அதிகமான சுப பலன்களை தரப்போகிறாரா என்பதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.